தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவினர் தற்பொழுது 2ஆம் கட்டமாக ஆய்வு செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், மத்திய குழுவினருடைய இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக திவ்யா, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று 2ஆம் கட்டமாக மீண்டும் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்துள்ளனர். கடந்த மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் வரலாறு காணாத மழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன. மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகள், பாலங்கள் சேதமடைந்தன. குறிப்பாக ஏரல் உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆற்றுப்பாலம் உடைந்து விழுந்தது, மின்சார கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் மற்றும் வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இந்த பாதிப்புகளை மழை வெள்ளம் ஏற்பட்ட உடனடியாக வந்து 2 நாட்கள் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் அதனைத் தொடர்ந்து இன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் KP சிங் தலைமையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை விஜயகுமார், மத்திய நிதி அமைச்சகத்தை சார்ந்த ரங்கநாதன் ஆதாம், மின்சக்தி துறையை சார்ந்த ராஜேஷ் திவாரி, மத்திய ஜலால் சக்தி அமைச்சகத்தை சார்ந்த தங்கமணி, புதுடெல்லியில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் இயக்குநர் பாலாஜி, மத்திய வேளாண்மை இயக்குநர் முனைவர் பொன்னுச்சாமி ஆகியோர் அடங்கிய குழுவினர் இன்று 2ஆம் கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரபாகர், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் உள்ளிட்ட அரசின் துறை சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இக்குழுவினர் மாவட்டத்தில் 2 குழுவாக பிரிந்து மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியான தூத்துக்குடி அரசு மருத்துவமனை, முத்தம்மாள் காலனி, ஸ்டேட் பேங்க் காலனி, ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஒரு குழுவினரும், மற்றொரு குழுவினர் மரவன்மடம், ஏரல், சிறுவைகுண்டம் உள்ளிட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுவதுமாக இன்றும் நாளையும் ஆய்வு செய்ய உள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.